நீலகுருவி தன்னோட குழந்தை மிட்டுவ கூட்டிக்கிட்டு பசுமலை காட்டுக்கு வந்துச்சு. அங்க ஒரு மரத்துல தனக்குன்னு ஒரு அழகான வீட்டை கட்டுச்சு. அம்மா, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குமா. இந்த காடையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா மிட்டு? இனி இங்கதான் நாம வாழ போறோம். இனி நீ சந்தோஷமா விளையாடலாம். இதுக்கு முன்னாடி நாம இருந்த காட்டுல வேட்டைக்காரங்க வந்தாங்களே, அது மாதிரி இங்க யாராச்சும் வருவாங்களாமா? இல்ல மிட்டு, இங்க யாரும் வர மாட்டாங்க. அதுக்காகத்தான் நாம அந்த காட்டை விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். இனி நீ பயப்படாம இரு செல்லம், சரியா? நீலகுருவி இப்படி சொன்னதும் மிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நீலகுருவியும் மிட்டும் அவங்க கொண்டு வந்த தானியத்தை சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா காக்கி வந்துச்சு. காக்கி ஒரு பேராசை குணம் கொண்டது. யாரு நிம்மதியா இருந்தாலும் அதுக்கு பிடிக்காது. யாருப்பா அது? ஏன் ஏரியாக்குள்ள அனுமதி இல்லாம வீடு கட்டினது? அப்ப நீலகுருவி பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்னது? நான் யாரா? ஏன் காட்டுக்கே வந்து என்னவே யாருன்னு கேக்குற? முதல்ல நீ யாரு? இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல உன்னை நான் பார்த்ததே இல்லையே. மன்னிக்கணும் அண்ணா, என் பேரு நீலு. நான் பக்கத்து காட்டில் இருந்து வர்றேன். அங்கே வேட்டைக்காரங்க தினமும் வந்து பறவைங்களை வேட்டையாடிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கவே எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அதான் இந்த காட்டில் ஒரு வீட்டை கட்டி நிம்மதியாக வாழலான்னு இங்கே வந்தோம். நிறுத்து. உன் சொந்த கதை சோகதையெல்லாம் இங்கே யாரு கேட்டா? இந்த மரம் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமானது. இங்கே புல்லு முளைக்கணுமா இல்லை பூவு முளைக்கணுமான்னு முடிவு பண்ணுறது நான் தான். என்கிட்ட கேட்காம ஒரு குச்சியை கூட எடுக்கக்கூடாது. ஆனால் நீ ஒரு வீட்டையே கட்டியிருக்க. உனக்கு என்ன திமிரு? இது உங்கள் மரம்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நாங்கள் இப்போ தான் இந்த கூட்டை கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம். எங்களை இங்கிருந்து போக சொல்லாதீங்க. நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் அதை செய்கிறேன். நீ இந்த காட்டில் இருக்கணும்னா எனக்கு நீ தினமும் தானியம் தரணும். உன்னால் தர முடியுமா? தினமும் தானியம் தரணுமா? ஆமாம், தானியம் தர முடிஞ்சா இங்கே இரு, இல்லைன்னா இப்போவே இங்கேருந்து கிளம்பு. சரி அண்ணா, நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு தானியத்தை தந்துடுறேன். எங்களை இங்கே இருந்து மட்டும் போக சொல்லாதீங்க. அப்படின்னா சரி, இப்போவே நீ போய் எனக்கு தானியத்தை எடுத்துட்டு வா. அண்ணா, இதில் கொஞ்சம் தானியம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு எனக்கும் என் குழந்தைக்கும் கொஞ்சம் வச்சிடுங்கண்ணா. நீலு, நீ கொடுத்ததே கொஞ்சம், இதில் உங்களுக்கும் வைக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த தானிய மூட்டையை எடுத்துக்கிச்சு. தினமும் காலையில் நான் வரும்போது நிறைய பழங்களும் தானியங்களும் இருக்கணும். இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு காக்கி அங்கிருந்து போயிடுச்சு. இத பார்த்துக்கிட்டு இருந்த மிட்டு பயந்து போச்சு. அம்மா, அந்த வேட்டைக்காரங்களை விட இந்த காக்கி மாமாவை பார்த்தாலே பயமா இருக்குமா. இந்த காக்கி மாமா ரொம்ப மோசம். நீலுவும் மிட்டுவும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அங்க நடந்ததையெல்லாம் கபுவும் சிட்டுவும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. யார் நீங்க? புதுசா இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம், எங்கள் காட்டில் வேட்டைக்காரங்க தொல்லை தாங்க முடியலைன்னு இங்கே வந்தோம். இங்கே வந்தா அதை விட தொல்லையாக இருக்குது. இந்த காக்கி எப்பவுமே இப்படித்தான், அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒன்றை மட்டும் இல்லை, எங்களையும் இப்படித்தான் டார்ச்சல் பண்ணுவான். ஒரு தடவை என் பிள்ளைகிட்ட இருந்த சாப்பாட்டையும் திருடி தின்னுட்டான். திருட்டு பையன். இப்படியே நாட்களும் ஓடுச்சு. தினமும் நீலுக்குருவி கொஞ்சம் தானியத்தையும் பழங்களையும் தன்னோட கூட்டுக்கு வெளியே வச்சுச்சு. காக்கி தினமும் வந்து அதை சாப்பிட்டுட்டு இன்னும் அதிகமாக கேட்டு நீலக்குருவிய மிரட்டுச்சு. ஒரு நாள் நீலக்குருவிக்கு உடம்பு முடியல. அதால பழங்களை கொண்டு வர முடியல. அதனால தானியங்களை மட்டும் வச்சுச்சு. என்ன இது? வெறும் தானியமா? நேத்து நான் கேட்ட அந்த காட்டு ஆப்பிள் எங்க? மன்னிக்கணும் அண்ணா, நான் எல்லா இடமும் தேடினேன். ஆனால் அந்த ஆப்பிள் எங்கேயும் கிடைக்கல. எனக்கும் உடம்பு சரியில்லை, அதான் தானியத்தை மட்டும் வச்சிருக்கேன். பொய் சொல்றியா? நீ சோம்பேறி. எனக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்காம நீ மட்டும் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறியா? எனக்கு இது பத்தாது. நீ ஒளிச்சு வச்சிருக்கிற தானியத்தை நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போச்சு. அங்க இருந்த கொஞ்ச தானியத்தையும் அது எடுத்துக்கிச்சு. நீலக்குருவி அடை காத்து வச்சிருந்த ஒரு முட்டையை எடுத்துச்சு. தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க.
இன்னும் 2 நாளில் முட்டையிலிருந்து என்னோட இன்னொரு குழந்தை வந்துடும். மிட்டுக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் தான் இந்த கொஞ்ச தானியத்தை பத்திரமா சேமித்து வச்சிருக்கேன். எனக்கு தானியத்தை தராம எடுத்து ஒளிச்சா வச்சிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு நீலக்குருவியோட முட்டைய கீழே போட்டுட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இத பார்த்த மிட்டு பயந்து அழ ஆரம்பிச்சுது. நீலக்குருவி மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க வந்து கபுவும் சிட்டுவும் இப்படி சொன்னாங்க. இந்த காக்கி பண்ணுற அநியாயத்தை பாரு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? பாவம், இந்த 2 குருவியும் தினமும் அழுதுகிட்டே இருக்கு. காக்கி என்ன இந்த காட்டுக்கு ராஜாவா? அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுத்தே ஆகணும். கபு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன் கோபம் எனக்கு புரியுது. ஆனால் நாம் அவன்கிட்ட நேருக்கு நேர் சண்டை போட முடியாது. அவன் ஒரு காட்டு மிராண்டி, நம்மளை விட பலசாலி. அப்படின்னா நம்ம இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? நீலக்குருவி சேர்த்து வச்ச எல்லா தானியத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டான், முட்டையும் கீழே போட்டுட்டான். நீலக்குருவிக்கு எந்த நிலைமையோ அதுதான் நாளைக்கு நமக்கும். எனக்கு தெரியும் கபு, உன் கோபம் நியாயமானது தான். காக்கி பலசாலியாக இருக்கலாம், ஆனால் நாம் புத்திசாலியாக இருக்கணும். காக்கியோட பலவீனமே அவனுடைய பேராசை தான். அவனுடைய பேராசையை அவனுக்கு எதிராகவே நம்ம பயன்படுத்தணும். என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் சொல்கிற யோசனையை முதல்ல கேளு. அந்த கிழக்கு மலை குகையில் ஒரு பிணந்தின்னி கழுகு இருக்குமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், அது ரொம்ப பொல்லாததுன்னு அடிக்கடி எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க. அந்த குகை பக்கம் கூட யாருமே போக மாட்டாங்களாம், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கழுகு ரொம்ப நாளாக யாருமே வராததுனால பசியில் கிடக்குதான். காக்கியை ஏதாவது சொல்லி அந்த குகைக்குள்ளே அனுப்பி வச்சுட்டா போதும், நம்ம எல்லாருடைய ப்ராப்ளமும் சால்வ். காக்கி என்ன முட்டாளா? அந்த கழுகை பற்றி அவனும் கேள்விப்பட்டிருப்பானே, அவன் எப்படி அந்த குகைக்குள்ளே போவான்? நீ சொல்கிறது சரிதான். அவன் முட்டாள் இல்லை, ஆனால் பேராசைக்காரன். அவன் பேராசையை நாம தான் தூண்டணும். அது எப்படி சிட்டு? அவனுக்கு சாப்பாடுன்னு சொன்னால் போதும், எந்த ஆபத்தையும் பொருட்படுத்தவே மாட்டான். அந்த குகையில் நிறைய தானியம் இருக்குது, அதோட பல பழங்களும் மாமிசமும் இருக்குன்னு சொன்னால் போதும், அவன் பேராசை ராத்திரி முழுக்க அவனை தூங்க விடாது. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீலக்குருவி அழுதுகிட்டு இருந்துச்சு. நீலு, போதும் அழுதது. அவனுக்கு நாம சரியான தண்டனையை தருவோம். இல்லை, என்னோட முட்டை என்ன ஆச்சோ தெரியல. வாங்க எல்லாரும் போய் முட்டை என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் முட்டைய தேடினாங்க. ஆனா எங்க தேடியும் முட்டை கிடைக்கல. அம்மா, முட்டை உடைஞ்சு போயிருக்குமோ? அப்ப தம்பி வரமாட்டானா? அப்படின்னு சொல்லி மிட்டு அழும்போது அங்க ஒரு முயல் வந்துச்சு. வருத்தப்படாதீங்க, நான் இங்கே நடந்ததை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு ஒரு முட்டை பறந்து வந்துச்சு, அதை பிடிச்சு பத்திரமா வச்சுக்கிட்டேன். இந்தா நீலு, உன்னோட முட்டை. அத பார்த்த நீலக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. முயலண்ணா, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நீலக்குருவி முயலுக்கு நன்றி சொல்லுச்சு. அப்போ சிட்டு சொன்னா, நாம கவனமா இருக்கணும். காக்கிக்கு நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி நடிக்கணும். காக்கி வரும்போது அவன்கிட்ட நேரடியா பேசாம நாம 2 பேரும் ரகசியம் பேசுற மாதிரி நடிக்கணும், சரியா? சூப்பர் ஐடியா சிட்டு. நாளைக்கு காலையில் காக்கி வரும்போது நாம நம்ம வேலையை காட்டலாம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து போனாங்க. மறுநாள் காலையில காக்கி நீலக்குருவி வீட்டுக்கு வரும்போது கபுவும் சிட்டுவும் ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏய் சிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன கபு? அந்த கிழக்கு மலை குகையில் இருக்கிற கழுகு வயசானதுனால செத்து போச்சான். அது மட்டும் இல்லாமல் அது சேர்த்து வச்ச தானிய மூட்டை மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குதான். அதில் அரிசி, கோதுமை, கம்புன்னு விதவிதமான தானியங்களும் பல வகையான பழங்களும் நிறைய மாமிசங்களும் இருக்குதான். இப்படி கபுவும் சிட்டுவும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட காக்கியோட கண்கள் பேராசையால் பெருசாச்சு. அப்ப வா கபு, நாமளும் போய் அள்ளிட்டு வருவோம். சரி, நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன். நீயும் போய் நிறைய பைகளை எடுத்துட்டு வா. நாம போய் தானியத்தை அள்ளிட்டு வரலாம். அப்படின்னு சொல்லிட்டு கபுவும் சிட்டுவும் அங்கிருந்து போனாங்க. உடனே காக்கி அங்கிருந்து கிழக்கு மலை குகையில இருக்கிற தானியத்தை தேடி போச்சு. ஆஹா, தானிய மலையா? இது எனக்கு கிடைச்ச அருமையான சான்ஸ். இந்த நீலக்குருவி கொடுத்த தானியத்தை நினைச்சு முட்டாள் மாதிரி சந்தோஷப்பட்டேன். ஆனா அங்க போனா எல்லா தானியமும் எனக்கு தான். அப்படின்னு சொல்லிட்டு காக்கி குகைய அடைஞ்சிச்சு. அந்த குகையில இருந்து ஒரு விதமான கெட்ட வாடை வந்துச்சு. என்ன இது கெட்ட வாடை? ஓ, கழுகு இறந்துச்சுல, அதுல இருந்து தான் வாடை வருது போல.
குகையும் ரொம்ப இருட்டா இருக்கே. உடனே காக்கி குகைக்குள்ள போச்சு. எங்க இருக்கு அந்த தானிய குவியல்? வீட்ல இருந்து வரும்போது டார்ச் லைட்டாச்சும் கொண்டு வந்திருக்கணும். கண்ணே தெரியல. இப்படி பேசிக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்திருந்த பிணந்தெண்ணி கழுக தொட்டுச்சு. யாரது? ஆகா, பசியில இருக்கும்போது உணவு தேடி வந்திருக்கே. அப்படி சொன்ன கழுகு காக்கிய பிடிச்சிருச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி காக்கி எவ்வளவு கத்தினாலும் யாரும் வரல. காக்கி தன்னோட பேராசையால எல்லார்கிட்டயும் மோசமா நடந்துகிட்டத நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.